ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஒன் டே ரொட்டீன் விளாக் தான் பார்க்க போகிறோம். நான் எப்படி வீட்டு வேலையும் டைலரிங் வேலையும் எப்படி பேலன்ஸ் பண்ணி செய்கிறேன்னு தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சந்தோஷமான விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் சேனல் ஆரம்பித்து 1 மந்த் ஆக போகுது. அதுக்குள்ளேயே 1500 சப்ஸ்கிரைபர் கிட்டே வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லா சப்ஸ்கிரைபருக்குமே. இன்றைக்கி மார்னிங் 5:30க்கே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். வீட்டில் வாசல் தெளித்து கோலம் போட்டு அடுத்தது காஃபி போட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு சமையல் வேலையை ஆரம்பிச்சிட்டேன். மீன் முன்னாடி நாள் நைட்டே வாங்கி மீன் க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். காலையில் சமைக்கிறதுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே நாளைக்கு காலையில் என்ன சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாள் நைட்டே எல்லாமே ரெடி பண்ணி ஓரளவுக்கு வச்சுடுவேன். அப்போ நம்ம காலையில் எழுந்து சமைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம காலையில் எழுந்துட்டு என்ன சமைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தாக்கா நமக்கு அதிலே டைம் போயிடும், நிறைய டைம் வேஸ்ட் ஆகும். 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே சமையல் வேலை எப்போயுமே முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் பசங்களை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்புறதுக்கு அதிலே ஒரு 1/2 hour கிட்ட ஆகிடும். பொண்ணுக்கு தலைவாரி ரெடி பண்ணி அவங்க அனுப்புறதுக்கு. இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கும் மதியம் லஞ்சுக்கும் ஒரே குழம்பு தான். ஒரு பக்கம் சமையல் வேலையும் பார்த்துட்டு அப்படியே பாத்திரமாக தேய்ச்சிடுவேன். வீடியோவில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நானே வீடியோ எடுத்துகிட்டு நானே செய்கிறதுனால சரியாக எடுக்க முடியல. 9 மணிக்குள்ளே வீட்டு வேலை எல்லாமே ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்பி கடைக்கு 10 மணிக்கு போயிடுவேன் கரெக்டாக. நம்ம வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு போனால் தான் நமக்கு வேலை செய்யும் போது எந்த ஒரு டிஸ்டர்புமே இல்லாமல் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். இல்லைனா வீட்டில் பாத்திரம் தேய்க்கல, வீடு பெருக்கல, துணி துவைக்கல இப்படின்ற அதையும் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். அப்படி யோசிக்கும் போது நமக்கு இந்த வேலையுமே ஓடாது. காலையிலே வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிட்டாக்கா நிம்மதியாக நம்ம கடையில் இருக்கிற வேலையை பார்க்கலாம். அதே போல் கடையிலையுமே நம்ம நாளைக்கு என்னென்ன டிஷ் பண்ண போகிறேன், எந்த ப்ளவுஸ் நாளைக்கு நான் டிஷ் பண்ணணும், எந்த ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணணுன்றத நான் முன்னாலேயே அது முடிஞ்சளவு கட் பண்ணி வச்சுடுவேன். இன்றைக்கி நம்ம சேரீயில் ஃப்ராக் தைக்கிறது தான் பார்க்க போகிறோம். ஆனால் நான் கட்டிங் வீடியோலாம் டீட்டெயிலாக போடல. நான் ஆல்ரெடி நான் போட்டு இருக்கேன் வீடியோ. கட்டிங் ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். ஒரு கஸ்டமர் 5 சேரீ கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு 4 ட்ரெஸ் தைக்க சொல்லியிருக்காங்க. பாப்பா அவங்களுக்கு ஒரு சேரீலே 2 ட்ரெஸ் தைக்க சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே லைனிங் வாங்கி கொடுக்கல. வீட்டில் ரேஷனில் கொடுக்குற வேஷ்டி சேலை அதுவே வச்சு தைச்சிடுங்க, சும்மா தான் இருக்குது வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு கொடுத்துருக்காங்க. அதை தான் லைனிங்காக யூஸ் பண்ணுறேன். கலர் வேறு வேறு இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா அவங்க 5 சேலை கொடுத்துருக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய லைனிங் பிடிக்கும். அதனால் சரி அது காசு அதிகமாகும். அதனால சரி இதுவே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு கொடுத்துட்டாங்க. 10 மணிக்கு கடைக்கு போனாக்கா மிஷினெல்லாம் துடைச்சிட்டு கடையை க்ளீன் பண்ணி பெருக்கிட்டு மிஷினில் உட்காரத்துக்கு ஒரு 10, 20, 10 ஆகிடும். ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணாக்கா லன்ச் டைமுக்குள்ளே லைனிங் ப்ளவுஸ்னால் ஒரு 3 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவேன். நார்மல் ப்ளவுஸில் இருந்தால் 4லேருந்து ஒரு 5 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்துப்பேன். நம்மளும் ரெஸ்ட்டே இல்லாமல் வேலையும் செய்ய முடியாது. ஏன்னா நம்ம ரெஸ்ட் இல்லாமல் வேலை செஞ்சாலுமே ரொம்ப டயர்டாகிடும். நான் ஒவ்வொரு ப்ளவுஸ் முடியும் போதுமே கொஞ்சம் செடியில் அப்பப்போ ஏஞ்சி நடந்துட்டு அதுக்கப்புறமா தான் உட்காருவேன். ஏன்னா 3 ப்ளவுஸ் 4 ப்ளவுஸ் தைக்க வரையும் அப்படியே ஒரே இடத்துல உட்காந்துட்டே இருந்தாலுமே காலெல்லாம் வீங்கிடும். இந்த மாதிரி பிரச்சனைலாம் நிறைய வரும். நமக்கு எந்த அளவுக்கு வேலை முக்கியமோ நமக்கு அந்த அளவுக்கு நம்ம உடம்புமே முக்கியம். நம்ம சரியாக கவனிச்சிக்கணும். நம்ம நல்லா இருந்தால் தான் நம்மளால் வேலை செய்ய முடியும். அப்பப்போ நல்லா கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்டுமே எடுத்துக்கணும். நம்ம லேடிஸுங்க மிஷினில் உட்காரதுனால இடுப்பு வலி, கால் வலி இதெல்லாம் அதிகமாக வரும். டைலருங்கனாவே இடுப்பு வலி, முதுகு வலி இதெல்லாம் இல்லாமல் இருக்காது. அதுக்காக நம்ம அடிக்கடிக்கு உளுந்து கஞ்சி, இந்த முருங்கைக்கீரை சூப்பு இது போல் நம்ம வச்சு குடிக்கலாம். கால் வீக்கம் வரவங்களுக்கு முருங்கைக்கீரை சூப்பு குடிங்க. அடிக்கடிக்கு வீக்கம் வராது. ஹாஃப் டேக்கு மேலே அதுக்கப்புறமா ஒரு 2 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணினாக்கா அதுக்குள்ளே பசங்க ஸ்கூல் கூட்டு வரதுக்கு டைம் ஆகிடும். அது போயிட்டு வரதுக்குள்ளே ஒரு 1/2 hour ஆகிடும். 3:30 மணிக்கு மேலே எனக்கு கொஞ்சம் வேலை ஸ்லோவாக தான் போவோம். பசங்களை கூப்பிட்டு போயிட்டு வீட்டில் விட்டு அதுக்கப்புறமா பசங்களுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு மறுபடியும் கடைக்கு வரணும். கடைக்கு அதுக்கப்புறமா வர கஸ்டமர்கிட்ட பேசிட்டு துணி கொடுக்குறதுனா கொடுத்துட்டு வாங்கிட்டு அதிலே டைம் போகிறதே தெரியாது. அதுக்கப்புறம் 1, 2 ப்ளவுஸ் தான் தைக்க முடியும். லைனிங் ப்ளவுஸ்னாக்கா 6 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவேன் ஒரு நாளைக்கு. நார்மல் ப்ளவுஸில் இருந்தால் 7லேருந்து 8 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 2, 3 லேடிஸ் இருக்காங்க எங்கள் பக்கத்தில் வீட்டில் தைக்கிறவங்க. அவங்க சொல்லுவாங்க வீட்டில் இருந்தாக்கா 1 ப்ளவுஸ் 2 ப்ளவுஸ் மேலே தைக்க முடிய மாட்டேன்து. வீட்டில் இருக்கிறவங்க இது மாதிரி பிளான் பண்ணி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக தைக்க முடியும். ஒரு நாளைக்கு 4 ப்ளவுஸ் 5 ப்ளவுஸாவது தைக்கலாம். காலையில் நீங்கள் வீட்டில் இருக்கிற வேலையை ஒரு 10 மணிக்குள்ளே நம்ம இந்த டைமுக்குள்ளே முடிச்சிடணும். அப்படின்னா தினமுமே முடிச்சுட்டு நீங்கள் 10 மணிக்கு மேலே ஒரு 10:30 மணிக்கு உட்காந்தீங்கன்னா கூட மிஷினில் நீங்கள் ஒரு 6 மணிக்குள்ளே ஒரு 4 ப்ளவுஸ் 5 ப்ளவுஸ் கண்டிப்பாக தைக்கலாம்.
புதுசா தைக்கிறவங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரத்தில ஒரு ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸ் தைக்கணும்னா தைக்க முடியாது. நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா டைம் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கங்க. ஒரு 2 மணி நேரத்தில தைக்கிறீங்களா, கொஞ்சம் அதுக்கு மறுநாள் வந்து ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் கம்மி பண்ணி தைங்க. யாராலேயும் கத்துக்கும்போதே வந்து ஃபாஸ்ட்டா 1 மணி நேரத்தில ஒரு ப்ளவுஸ்லாம் யாருமே தைக்க மாட்டாங்க. போக போக எக்ஸ்பீரியன்ஸில் வரது தான். நார்மல் ப்ளவுஸ்னாக்கா 1/2 மணி நேரத்தில ஒரு ப்ளவுஸ் தைக்கலாம். லைனிங் ப்ளவுஸ்னா 1 மணி நேரத்தில ஒரு ப்ளவுஸ் தைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. தைக்க முடியும். அது வந்து கிளாத்தை பொறுத்து, சைஸை பொறுத்து இருக்குது. நம்ம வந்து ஜாயிண்ட்டு கொடுத்து தைக்கணும், துணி கம்மியாக இருக்குது, பெரிய சைஸ் தைக்கிறோம் அப்படின்னும்போது கண்டிப்பாக அது 1/2 அன் ஹவருக்குள்ள தைக்க முடியாது. 5 நிமிஷம் 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுக்க தான் செய்யும். அதே மாதிரி இந்த சேரீல வர கிளாத்தெல்லாம் கொஞ்சம் வழுவழுப்பாக இருக்கும். அந்த மாதிரி கிளாத்தெல்லாம் தைக்கும்போது லைனிங் ப்ளவுஸாக இருந்தாலுமே 1 மணி நேரம், 1 1/4 மணி நேரத்தில் தைக்க முடியாது. 1 1/2 மணி நேரம் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கும். நம்ம தைக்கிற மெட்டீரியல், தைக்கிற சைஸை பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து அந்த டைம் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து தப்பாக தைச்சிட்டு இந்த பிரித்து தைக்காம அந்த மாதிரி நீங்கள் தைச்சிங்கனாவே கொஞ்சம் வந்து டைம் வந்து நமக்கு சேவ் ஆகும். நம்ம சீக்கிரம் தைக்க முடியும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் தப்பாக தைச்சிட்டு பிரித்து தைச்சிட்டு இருந்தீங்கன்னாக்கா அப்போ வந்து கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் அப்படி தான் தைக்க முடியும். உங்களுக்கே வந்து அந்த தைக்கிற இன்ட்ரெஸ்ட்டே வந்து போய்ட்டு அந்த மாதிரி பிரித்து தைச்சிட்டு இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தப்பு வராமல் தைக்கிறதுக்கு பாருங்கள். புதுசாக தைக்கிறவங்களுக்கு ப்ளவுஸ் தைக்கும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். இன்றைக்கி ஒரு மிஸ்டேக் வரும், அதை சரி செஞ்சாக்கா நாளைக்கு ஒரு மிஸ்டேக் வரும், அந்த மாதிரி வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இருந்தாலுமே வந்து அதை சரி செஞ்சு தைக்கும்போது தான் உங்களுக்கு வந்து புரியும். மறுபடியும் நீங்கள் செய்யும்போது இது ஒரு தப்பு நம்ம செய்யக்கூடாது, நம்ம வந்து கரெக்டாக தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டில் வந்து ரீச் ஆகும். நம்ம என்ன தான் கிளாஸ் போய் கற்றுக்கினாலுமே நம்ம வந்து அனுபவத்தில் கற்றுக்கிறது தான் டைலரிங் பொறுத்தளவு நிறைய விஷயம் நம்ம கற்றுக்க முடியும். புதுசாக தைக்கிறவங்களுக்கு என்னோட ஒரே ஒரு அட்வைஸ் என்னன்னாக்கா, ஆரம்பத்தில் வந்து டெய்லரிங் வந்து நிஜமே ரொம்பவே கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நமக்கு வந்து புரியாது, அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். வேணாம் நம்ம விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி கூட நமக்கு தோணும் மனசில். ஆனால் நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சு நம்ம கற்றுக்குனாக்கா நமக்கு இதை விட ஒரு ஈஸியான வேலை நமக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா வீட்டில் இருந்து செய்கிற மாதிரினா டைலரிங் வேலையை விட வேறு பெஸ்ட்டான வேலை எதுவுமே கிடையாது. நம்ம வீட்டில் குழந்தையும் பார்த்துக்கணும், வீட்டையும் பார்த்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு 2 ப்ளவுஸ் தைச்சாவே போதும். அவங்க செலவுக்காவது அவங்க வந்து சம்பாதிக்க முடியும். அதேபோல் ஒரு கம்பெனி வேலைக்கு போனாலுமே ஒரு நாளைக்கு வந்து ரூ. 300லேருந்து ஒரு ரூ. 500க்குள்ள தான் சம்பளம் கிடைக்கும். ஆனால் நம்ம அதே ஒரு டைலரிங் வேலை வந்து ஒரு நாளைக்கு ரூ. 1000லேருந்து ரூ. 1500 வரையும் கண்டிப்பாக நம்மளால சம்பாதிக்க முடியும். டைலரிங் வேலையை பொறுத்த வரைக்கும் நம்மளே முதலாளி, நம்மளே தொழிலாளி. அதனால் நம்ம வந்து ஒரு கம்பெனி வேலைக்கு போனோம்னா கூட வந்து ஒரு நமக்கு உடம்பு சரியில்லை, இல்லை குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு ஒரு நாள் லீவ் கேட்டோம்னாவே சில டைம் கொடுப்பாங்க, சில டைம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு நம்ம 1 ஹவர் பர்மிஷன் வாங்கினாலுமே கஷ்டம். பசங்களையும் பார்த்துட்டு நம்ம ஒரு வேலையும் செய்கிறோன்னாக்கா டைலரிங் வேலை தான் ரொம்ப பெஸ்ட்டானது என்னை பொறுத்த வரையும். நான் ஓனாக கடை வச்சுட்டு இருக்கிறதுனால தான் நான் வந்து நினச்ச நேரத்துக்கு இப்போது பசங்களுக்கு வந்து சில டைம் எக்ஸாம் டைமில் ஆஃப் டே விட்றாங்க. மீதி டைம் வந்து ஃபுல் டே நம்ம நினச்ச நேரத்துக்கு கடையை மட்டும் போய் பசங்களை கூப்பிட்டு வர முடியுது. அதே ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனாக்கா கண்டிப்பாக முடியாது. நம்ம பசங்களை வந்து பிக்கப் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம தனியாக வேனு இல்லை ஆட்டோவோ அந்த மாதிரி தான் வைக்கணும். அதே போல் வீட்டில் வந்து பசங்களை பார்த்துக்க யாரும் ஆள் கிடையாது. பசங்களுக்கு லீவுன்னும்போது நான் கூடயே வந்து கூட்டிகிட்டு வந்துடுவேன். பசங்களையும் வந்து நம்ம கண் முன்னாடியே வச்சுட்டு பார்த்த மாதிரி இருக்கும், நம்ம வேலையும் செஞ்ச மாதிரி இருக்கும். அதே நம்ம மற்ற இடத்துக்கு வேலைக்கு போகும்போது இது மாதிரி பசங்களை வந்து நம்ம கூப்பிட்டு போக முடியாது. அவங்களுக்கு லீவாக இருக்கும்போது நம்ம குழந்தைங்கள தனியாக வீட்டில் விட்டு வர மாதிரி இருக்கும். நமக்கு வந்து அதே டென்ஷனில் இருக்கும், ஐயோ குழந்தைங்க தனியாக விட்டு வந்துட்டோமே என்ன பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா பெண்களுமே கண்டிப்பாக ஒரு கைத்தொழில் வந்து கற்றுக்கணும். நம்ம கூட யார் இருப்பா யார் இருக்க மாட்டா நம்மளால் வந்து வாழ்க்கையில் வந்து நிச்சயமாக சொல்லவே முடியாது. ஆனால் கண்டிப்பாக நம்ம படிக்கிற படிப்பும் நம்ம கற்றுக்கிற கைத்தொழிலும் எப்போவுமே நம்ம கூட இருக்கும். நம்ம சாகா வரையிலும் நம்ம கூட வந்து இருக்கும். இது ரெண்டும் தான். இந்த காலத்தில் நல்லா படித்தவங்களுமே வேலைக்கு போக முடியுமா அப்படின்றது தெரியல. எவ்வளோ எனக்கு தெரிஞ்சு நிறைய பெண்கள் வந்து நல்லா படித்தாலுமே வீட்டில் வந்து வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க. குழந்தைய பார்த்துக்கணும், வீட்டை பார்த்துக்கணும். நல்லா படிச்சிருப்பாங்க, டிகிரியெல்லாம் வாங்கியிருப்பாங்க. ஆனால் அவங்களால வந்து வெளியே வந்து வேலைக்கு போக முடியாது. வீட்டில் வந்து போகவும் அலோவ் பண்ண மாட்டாங்க. நிறைய பேருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. படிப்பும் தாண்டி பெண்கள் வந்து கைத்தொழில்ன்றது வந்து ஒன்று கற்றுக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. நம்ம யாரையும் எதிர்பார்க்காம நம்ம சம்பாத்தியத்தில் ஒரு ரூ. 10 பொருள் வாங்கினாலுமே அதில் இருக்கிற ஒரு சந்தோஷம் எதுலேயும் கிடையாது. டைலரிங்கை தாண்டி எவ்வளோ கைத்தொழில் இருக்குது. டைலரிங் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க டைலரிங் கற்றுக்குங்க. டைலரிங் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ஒரு வேலையை கண்டிப்பாக கற்று வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து எப்போவுமே யூஸ் ஆகும். எந்த ஒரு வேலையுமே யாராலையுமே முடியாதுன்றது எதுவுமே இல்லை. முயற்சி பண்ணுங்கள், முயற்சி பண்ணினே இருங்க, கண்டிப்பாக உங்களாலேயே முடியும். எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக முடியும். இது இவங்களால முடியும், நம்மளால முடியாது அப்படின்ற எதுவுமே கிடையாது. எல்லாமே எல்லாராலையும் முடியும். எல்லாமே அதுக்கான முயற்சியை வந்து நம்ம கண்டிப்பாக எடுக்கணும். நம்ம திரும்ப 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 ஒரு வேலையை நம்ம கண்டினியூவாக செய்யும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நமக்கு நல்லாவே ஈஸியாக வந்துடும்.
ஒரு நாளைக்கு 7, 8 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண முடியுது என்னால் அப்படின்னாக்கா, நான் வந்து டைலர் ஃபீல்டிங் வந்து 8 வருஷம் ஆயிடுச்சு. 8 வருஷம் தினம் இந்த ப்ராக்டிஸ் வந்து நான் தினமுமே பண்ணின்னு இருக்கிறதுனால தான் எனக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட்டாக வருது. அந்த மாதிரி விடாமல் முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ணால் கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். முடியாதது எதுவுமே இல்லை. பெண்கள் நினச்சா எல்லாமே சாதிக்க முடியும். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன், பாருங்கள். தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. இன்றைக்கி 4 ப்ராக் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக காமிக்க முடியல. ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகுது. அதனால் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் காமிச்சிருக்கேன். ரொம்ப லென்த்தாக போனாலுமே பார்க்குறவங்களுக்கு போர் அடிக்கும். அதனால் வந்து வீடியோ வந்து நான் ஃபாஸ்ட் வச்சுட்டேன். உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கட்டிங் வீடியோ வேணுமா, டிச்சிங் வீடியோ வேணுமா, அந்த மாதிரி ஏதாச்சும் வீடியோ வேணும் உங்களுக்கு அப்படின்னாக்கா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போடுறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.